ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு க்ரௌட் வந்து நார்மலா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான சிச்சுவேஷனா இருக்கு. 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகும் அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. நீங்க தர்ஷன் போற மாதிரி பிளானிங்ல இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து வியாழக்கிழமைக்குள்ள போங்க. குழந்தைங்க பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த நாள்ல போங்க. வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை விட சனி ஞாயிறு 2 நாளுமே கூட்டம் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். கொஞ்சம்ன்றதை விட அதிகமாவே இருக்கும். குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய கமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடைபாதை ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அலிப்பிரி ஸ்ரீவாரிமெட்டு ரெண்டுமே ஓப்பன்ல தான் இருக்கு. அலிப்பிரி காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டு காலையில 6 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நடந்து போகலாம். இன்னொரு டவுட் வந்து கேக்குறாங்க, என்ன அப்படின்னா தர்ஷன் டிக்கெட், திவ்ய தரிசன டிக்கெட் நடைபாதையில கொடுக்குறாங்களா, நடந்து போனா சீக்கிரம் சாமி பாத்திரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. திவ்ய தரிசன டிக்கெட் இப்போ கொடுக்கறது இல்ல, ஓகேங்களா. கோவிட்க்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. நீங்க நடந்து போனீங்கனாலும் இலவச தரிசன கியூல தான் ஜாயின் பண்ணணும். 10 மணி நேரம்னா நீங்க வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும். அதனால நீங்க நடந்து போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்கன்னா முடிஞ்சது செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள்ல பிளான் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நடந்து போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா கொஞ்சம் தரிசனம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும். சனி ஞாயிறுல நீங்க எவ்வளவுதான் நடந்து போனீங்கனாலும் அங்க போயிட்டு நீங்க லைன்ல நிக்கிறதுக்கே உங்களால முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட். இன்னும் ஒரு சில நண்பர்கள் கேட்கக்கூடிய டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இதெல்லாம் புக் பண்ணா அந்த சேவால அட்டன் பண்ணாம நம்ம தர்ஷன் பார்க்க முடியுமா, சேவா டைமுக்கு போனாதான் தர்ஷனுக்கு விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ நீங்க சேவா அட்டன் பண்ணனாலும் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. மூலவர் தரிசனம் பார்க்கலாம். சேவாவுக்கு முன்னாடி நீங்க மூலவர் தரிசனம் பார்த்துட்டு சேவா அட்டன் பண்ணலாம். இல்ல சேவா முடிச்சுட்டு கூட நீங்க மூலவர் தரிசனம் பார்க்கலாம். ஸோ ஆர்ஜித சேவால புக் பண்ணக்கூடிய இந்த கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த 4 சேவாவுக்குமே வந்து நீங்க மூலவர் தரிசனம் பார்க்கலாம். இன்னொரு சிலர் வந்து நிறைய டவுட் கேக்குறீங்க, இந்த வர்ச்சுவல் சேவால இருக்க அந்த சேவா நம்ம புக் பண்ணோம்னா டைரக்டா போக முடியுமான்னு. முடியாது. அந்த 500 ரூபாய் தரிசனத்துல நீங்க வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணி தரிசனம் மட்டும் பார்க்க போகலாம். நம்ம அந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் அக்டோபர் மாசம் வரைக்கும் இந்த ஆர்ஜித சேவா எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாசத்துக்கு தான் இருக்கு. வேணும்னா நீங்க நவம்பர்ல வந்து புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் மாசத்துக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஆல்ரெடி ஓபன் ஆகிருச்சு. இப்ப நிறைய டேட் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் திருமலையில புரட்டாசி பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த நாட்கள்ல உங்களுக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அந்த டேட்ல பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃப்ரீ தரிசனத்துல தான் போற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 10 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறமா பிரம்மாண்டமா உங்களுக்கு வந்து பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்றனால கண்டிப்பா பக்தர்கள் வந்து அதிகமா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமலை வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அன்னைக்கான வெயிட்டிங் டைம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை காலையிலயும் இருக்கு, ஈவினிங்லயும் இருக்கு. தரிசனத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். வாகன சேவையை நீங்க தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி மூலவரையும் தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 30, 1, 2 பாத்தீங்கன்னா திருமலையில அக்கமடேஷன் வந்து ஓபன் பண்ணலையே, அது திரும்ப ஓபன் பண்ணுவாங்களான்னு ஒரு சிலர் கேக்குறீங்க. பிளாக்ல இருக்கக்கூடியது ஓபன் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆஃப்லைன்ல தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அக்டோபர் 1ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கு அப்படின்றனால கூட்டம் இன்னும் கூட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரம்மோற்சவம் டைம்ல போறவங்க திருப்பதியில ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி திருமலை தேவஸ்தானம் ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஃபேமிலியா போறீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே வந்து சிஆர் ஆபீஸ்ல நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து பாருங்க தரிசனத்துக்கு போயிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட கமெண்ட் நான் படிக்கிறேன் பாருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கமெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆஃப்லைன்ல மார்னிங் 5 மணிக்கெல்லாம் வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. நான் நினைக்கிறேன் அவர் சிஆர் ஆஃபீஸ் போயிருப்பாரா இருக்கும். கூட்டம் கொஞ்சம் தான் அதிகமாக தான் இருந்துச்சு. ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 to 70 மெம்பர்ஸை வந்து உள்ள அலோவ் பண்றாங்க. நீங்க வெளியில லைன் நின்னீங்க அப்படின்னா சிஆர் ஆஃபீஸ்க்குள்ள 50ல இருந்து 70 பேர் வரைக்கும் வந்து உள்ள அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 300 பேர் அதுக்கு பின்னாடி நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு.
நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ்ல எங்க காட்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு மெசேஜா வந்துடும். நீங்க அந்த காட்டேஜுக்கு போயிட்டு தான் உங்களுக்கான ரூம் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கையில கேஷா வாங்குறது இல்லை அப்படின்றதும் ஏடிஎம் கார்டு, கூகுள் பே இந்த மாதிரி தான் வந்து பே பண்ண சொல்றாங்க. கேஷ் உங்களுக்கு வந்து காசு டெபாசிட்டும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கேஷாக கொண்டு போகாமல் ஏடிஎம் கார்டோ இல்லைனா பேடிஎம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து அவர் கமெண்ட்டாக கொடுத்துருந்தாரு. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ரூம்ஸ் புக் பண்ணுற பிளானில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து பார்த்துக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து பஸ் டிக்கெட் கூட 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. ஆமாம் கொடுக்குறாங்க. பஸ் டிக்கெட் கூட உங்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வரும். அந்த பஸ்ல நீங்க டிராவல் பண்றேன்னா டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா தர்ஷனுக்கு மட்டும் கூட அந்த டிக்கெட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க ஏபிஎஸ்ஆர்டிசியில் கேட்டீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அது கம்பல்சரி கிடையாது. பஸ் டிக்கெட் கூட சேர்த்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கான அங்கப்பிரதர்ஷன டிக்கெட், சீனியர் தர்ஷன் டிக்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். நவம்பர் மாதம் 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன், ரூம் புக்கிங்கு, ஆர்ஜித சேவா, எலக்ட்ரானிக் டிப் இதோட புக்கிங்ஸ் எல்லாமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து அப்டேட்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்ன ரீசன் நினைக்கிறேன்னா புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு போகிறவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை, ஆன்லைன்லேயே வாங்க தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே வாங்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு திருமலையில் ஃப்ரீ தர்ஷன் கியூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறவங்க ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு கீழேருந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே போய் இறங்கிக்கலாம். அங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தர்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.